திமுகவில் இன்று கடலூர் விழுப்புரம் மாவட்ட தொகுதிகளுக்கு விருப்ப மனு அளித்தோரிடம் நேர்காணல். தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்பு குறித்து கேட்டறியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் சந்திப்பு. புதுச்சேரியில் எழுபறையில் உள்ள தொகுதி உடன்பாடு குறித்து முக்கிய ஆலோசனை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்தார் புதுச்சேரி மாநில திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன். நாளையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைய உள்ள நிலையில் புதுவையில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இழுபறி குறித்து ஆலோசனை. திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடையே நீடிக்கும் தொகுதி உடன்பாடு இழுபறி. 5 தொகுதிகளை ஏற்குமாறு முதலமைச்சர் விடுத்த கோரிக்கை குறித்து விரைவில் முடிவெடுப்போம் என சண்முகம் தகவல். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அணியில் நீடிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதே நேரத்தில் இந்த 5 என்கிற எண்ணிக்கையை ஏற்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 6 என்பதற்குத்தான் எங்களுடைய மாநில குழு அனுமதி எங்களுக்கு ஒப்புதல் தருவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. 5 என்பதை இப்போது நாங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவது சிரமம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கும் நிலையில் நாளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம். 5 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என கூறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கையை ஏற்கலாமா வேண்டாமா என்பது குறித்து ஆலோசனை. புதுச்சேரியில் அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 2 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிப்பு. உப்பளம் தொகுதியில் அன்பழகன், உருளையன்பேட்டை தொகுதியில் காந்தி போட்டி. திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறினார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன். ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்குவதோடு தங்களது கோரிக்கைகளை திமுக தலைமை புறக்கணித்துவிட்டதாக குற்றச்சாட்டு. பேச்சுவார்த்தை குழுவுடன் வழங்கி எங்களில் இடங்களில் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தருவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருந்தேன். ஆனால் தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான திமுக அரசு அந்த கோரிக்கைகளை குறித்து அவர்கள் சிறிதளவும் பொருள்படுத்தவில்லை. பெரியண்ணன் மனப்பான்மையோடு திமுக தன்னை நடத்தியதாக தவாக தலைவர் வேல்முருகன் குற்றச்சாட்டு. டிமாண்ட் வைக்கும் அளவுக்கு அவ்வளவு பெரிய கட்சியா என்ற திமுகவின் பார்வை தன்னை காயப்படுத்திவிட்டதாக பேட்டி. குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தில் 1-2 நிறைவேற்றிவிட்டு மீதும் பெரும்பான்மையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது இருக்கின்ற போது அதை நிறைவேற்றி தாருங்கள், எங்களுக்கு இடங்கள் கூட பெரிதில்லை என்று நான் சொல்லுகின்ற போது நீங்கள் ஒரு சிறிய கட்சி, நீங்கள் என்ன எங்கள் பெரிய கட்சியை பார்த்து டிமாண்ட் வைப்பது என்கிற பெரியண்ணன் பாணியில் திமுக எங்களை கையாள்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாஜக அங்கம் வகிக்கும் அதிமுக கூட்டணியில் ஒருபோதும் இடம்பெற மாட்டேன் என வேல்முருகன் திட்டவட்டம். வேறு யாருடனும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பதா, தொகுதி உடன்படிக்கை மட்டும் செய்து கொள்வதா என விரைவில் அறிவிக்க உள்ளதாக பேட்டி. இந்த நாட்டை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற, மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற பாரதிய ஜனதா என்கிற அந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறாது என்பதை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். அதனால் நீங்கள் உடனே சீட்டுக்காக வேல்முருகன் பிஜேபியோட கூட்டணிக்கு போயிடுவார், அங்கே போயிடுவார், இங்கே போயிடுவார், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் எங்கள் கட்சி கூடி நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கிற, ஆதரவு தெரிவித்திருக்கிற அரசியல் கட்சிகள் அமைப்புகளோடு கலந்து பேசி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோம், யாரோடு கூட்டணி வைத்து போட்டியிடுகிறோம், அல்லது யாரோடு தொகுதி உடன்பாடு மட்டும், தேர்தலுக்கு மட்டுமே தொகுதி உடன்பாடு, தேர்தல் முடிந்தவுடன் அது அவர்களோடு எந்த ஒட்டு உறவும் இல்லை, எங்களுக்கென்று கொள்கையை முன்னிறுத்தி தேர்தல் பாதையை முடித்துக்கொண்டு மக்களுக்கான அரசியல் பாதையை பயணிப்பதையெல்லாம் குறித்து நாங்கள் விவாதித்து முடிவெடுத்து அறிவிக்க இருக்கிறோம்.
தமிழ்நாட்டில் நடப்பது திமுக ஆட்சி அல்ல, அதிகாரிகளின் ஆட்சி என வேல்முருகன் விமர்சனம். கூட்டணி தலைமை தன்னை புறக்கணிக்க RSS சிந்தனை கொண்ட அதிகாரிகள் தான் காரணம் என்றும் குற்றச்சாட்டு. திமுகவுடைய எல்லா தலைவர்களும் அப்படி பேசியிருக்கிறீங்க. அப்புறம் இப்போ நான் சட்டமன்றத்தில் அப்படி கேள்வி எடுக்க போது இந்த அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு, ஒன்றிய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லுவதிலிருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இங்க இருக்கிற விளிம்பு நிலை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தையும் வேலைவாய்ப்பு உரிமையும் நீங்கள் தருவதற்கு முன்வர தயங்குகிறீர்கள். அந்த தயக்கத்திற்கு காரணம் உங்களை இயக்குகின்ற உயர்சாதி RSS சித்தாந்தம் கொண்ட அதிகாரிகள் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். சென்னைக்கு நாளை வருகிறார் மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல். அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய உள்ளதாக நயினார் நாகேந்திரன் தகவல். திமுகவில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி போட்டியிட மாட்டார் என தகவல். விருப்ப மனுவும் அளிக்காமல் நேர்காணலிலும் பங்கேற்காத நிலையில் மகன் கௌதம சிகாமணி போட்டியிட வாய்ப்பு. சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்து பாஜகவில் பயணித்தும் உரிய பொறுப்பு வழங்கப்படவில்லை. ஆதரவாளர்களுடன் ஆலோசித்த பின் சரத்குமார் ஆதங்கம். சிறந்த நிர்வாகிகளாக உருவாக்கியிருக்கீங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் எல்லாருமே சிறப்பாக செயல்படுறீங்களப்பான்னு சொல்றாங்கன்ற பெருமையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆக அந்த பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்று இருக்கிறது. தலைவருக்கு பொறுப்பு இல்லாமல் எனக்கு பொறுப்பு கொடுத்து என்ன பண்றது என்ற எண்ணத்தையும் கடுமையாக இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் நீங்கள் சமத்துவ மக்கள் கட்சியை மறுபடியும் துவங்கக்கூடாது என்பதையும் பதிவு செய்தார்கள் என்பதை சொல்லியிருக்கோம். பாஜகவிலிருந்து விலகி மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்க வேண்டும் என ஆதரவாளர்கள் வலியுறுத்தியதாக சரத்குமார் பேட்டி. தற்போது சமத்துவ மக்கள் கட்சியை புதுப்பிக்கும் எண்ணம் இல்லை எனவும் திட்டவட்டம். மீண்டும் இந்த மாதிரி உங்களை சந்திச்சு பதில் சொல்றேன். தற்சமயம் இந்த கட்சியை புதுப்பிக்கின்ற எண்ணம் இல்லை என்னிடம். பரிசீலனை கூட கிடையாது. ஏன்னா வேண்டுகோள் கொடுத்து அவங்க பண்ணணும்னு சொல்லும்போது இந்த பரிசீலனை எதுக்கு போகணும்? நான் காரைக்கால் தெற்கு தொகுதியில் கட்சியின் தலைமை செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் போட்டியிடுவார் என பாஜக அறிவிப்பு. போட்டியிடும் 10 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்தது பாஜக தலைமை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தாவேக நிர்வாகிகளுடன் போட்டோஷூட் நடத்த விஜய் திட்டம். மாநில நிர்வாகிகள் முதல் கிளை நிர்வாகிகள் வரை 2000க்கும் மேற்பட்டோரை விரைவில் சந்திக்கிறார். தேர்தல் நடத்தை விதிகளையொட்டி மாநிலம் முழுவதும் வாகன தணிக்கை தீவிரம். உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பரிசு பொருட்களை பறிமுதல் செய்து பறக்கும் படையினர் நடவடிக்கை. பரமக்குடியில் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 75 சவரன் தங்க நகைகள் பறிமுதல். சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைத்தனர் தேர்தல் பறக்கும் படையினர். தூத்துக்குடி விளாத்திக்குளம் அருகே பாலியல் படுகொலை செய்யப்பட்ட +2 மாணவியின் குடும்பத்தினருக்கு கனிமொழி MP நேரில் ஆறுதல். குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு உரிய தண்டனை வாங்கி தரப்படும் என உறுதி. எவ்வளோ ஸ்ட்ராங்காக தண்டனை வாங்கிக்க முடியுமோ பாருங்க. சாத்தான்குளத்தில் தந்தை மகன் போலீஸ் கஸ்டடியில் கொல்லப்பட்ட வழக்கு. அனைத்து தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் நாளை தீர்ப்பளிக்கிறது மதுரை மாவட்ட நீதிமன்றம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கலாம் என வானிலை மையம் கணிப்பு. ஸ்ரீபெரும்புதூரில் இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த CITU தொழிற்சங்க தொழிலாளர்கள் நீக்கப்பட்ட விவகாரம். 27 பேரையும் மீண்டும் பணியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என அமைச்சர் CV கணேசன் உறுதியளித்து
பல மாதங்கள் கடந்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் குடும்பத்துடன் போராட்டம். எங்கள் உரிமை எங்கள் உரிமை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். வார விடுமுறை என்பதால் பல கிலோமீட்டருக்கு அணிவகுத்த வாகனங்கள். கேரளத்தில் பாஜகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரகசிய கூட்டு வைத்திருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் குற்றச்சாட்டு. 10 ஆண்டு கால பினராயி விஜயன் அரசை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டதாகவும் நம்பிக்கை. திடீர் பேரலைகளால் குஜராத்தின் முந்த்ரா துறைமுகத்தில் பரபரப்பு. பல்லாயிரம் டன் எடையுடன் நிறுத்தப்பட்டிருந்த அலெக்சாண்ட்ரா சரக்கு கப்பலின் நங்கூரம் அருந்து திடீரென முன் நகர்ந்ததால் பணியாளர்கள் அதிர்ச்சி. பெங்களூருவில் இரவு நேரத்தில் நடுரோட்டில் லம்போர்கினி காரில் வட்டமடித்து ஸ்டன் செய்த நபரால் அதிர்ச்சி. சக வாகன ஓட்டிகளின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் அதிவேகமாக காரை இயக்கிய புகாரில் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு. கன்னியாகுமரியில் உள்ள நடுவூர்கரை சிவசக்தி திருக்கோவிலில் பங்குனி பெருந்திருவிழா கோலாகலம். பஞ்ச வாத்தியங்கள் முழங்க வேத மந்திரங்களுடன் கொடியேற்றம். ஞாயிறு விடுமுறையை குடும்பமாக கொண்டாடி தீர்த்த மக்கள். பல்வேறு சுற்றுலா பகுதிகளுக்கும் சென்று மகிழ்ச்சி.